ஹாய் கோபி ப்ரோ. என்னோட ஹேர் க்ரோத் ஜர்னியை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது லாஸ்ட் 1 இயராக நான் உங்களோட ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. பட் என்னோட ஹேர் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே கேப் தெரியும். என்னோட பிஃபோர் ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஆஃப்டர் ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஹேர் க்ரோத் ஜர்னி ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்குமே நிறைய ஹேர் ஃபால் தான் ப்ரோ கொட்டிகிட்டு இருந்துச்சு. நிறைய கொட்டுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி நைட்டு 11 o'clock கூட கால் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு புலம்பிட்டு இருந்தேன் ப்ரோ. எனக்கு ரொம்ப கொட்டுது ப்ரோ, என்னால் முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், இந்த ஏரெல்லாம் எனக்கு இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புனா. நீங்கள் எனக்கு ஒரு பெஸ்ட்டு சஜஷன் சொன்னீங்க. அந்த டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொன்னீங்க. அந்த டயட் நீங்கள் சொன்ன டயட்டு, அப்புறம் அந்த ஹேர் பேக்கு, ஆயில் எல்லாமே நான் கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் எனக்கு 2 monthsக்கு அப்புறமா எனக்கு நல்லா அந்த பேபி ஹேர் க்ரோத்லாம் எனக்கு வந்தது. நான் எனக்கே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக அதுலேயே நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஏன்னா வீக்லி ஒர்க் பண்ணுறது, ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். அது விட்டுட்டு நான் அப்படி இப்படி ஒரு வீக்கெண்ட்ஸில் வெளியே போயிடுவேன். என்னால் கரெக்டாக யூஸ் பண்ணவும் முடியாது அந்த ப்ராடக்ட். பட் ஆனாலுமே நான் அதை எடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு ப்ரோ. அது நான் என்னோட வேர்டால சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த மேஜிக் ஆயில்னு கூட சொல்லலாம். நான் இந்த இன்ஸ்டாகிராமில், ஆன்லைனில் வெளியே நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. எனக்கு எதுவுமே எனக்கு வந்து ஒரு ரிசல்ட்டுன்றதே ஒரு 1% கூட எனக்கு கொடுத்தது கிடையாது. இதுக்கு 100% எனக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. என்னோட ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது பாருங்கள். நோ வேர்ட்ஸ் டு சே ப்ரோ. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோக்கு நான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட்டுக்காக எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மெசேஜ் அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. பட் வார்த்தையால் சொல்ல முடியாது ப்ரோ. நான் ரியலாகவே உங்களுக்கு சும்மா சொல்லிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது இல்லை ப்ரோ. நான் வந்து என்னென்னா என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஃபீல் பண்ணன்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆடியோவாக நான் போட்டிருக்கேன். பட் வித் ப்ரூஃபோட போட்டிருக்கேன் ப்ரோ. நீங்கள் பாருங்கள் ப்ரோ. அது எப்படி என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் ப்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம்.